600 தான். ஆ பரவாயில்ல. கிளைமேட்டும் செமையாக இருக்குது, ரோடும் செமையாக இருக்குது, சீனரிஸும் செமையாக இருக்குது. ரோடோட வியூ பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்குது. 2 சைடு தென்னை மரம், அப்படியே ஸ்ட்ரைட் ரோடு. சார் மேலே போகலாம். மதுரையில் இருந்து சார். வெல்கம் டு கிறிஸ்டோஸ் கேப்சர். திஸ் இஸ் கிறிஸ்டோ. இப்போ நாம் வந்து அடுத்து ஒரு ரைடு பிளான் பண்ணியாச்சு. எங்கே போகலாம் அப்படின்னா, ரொம்ப சர்ப்ரைஸ்லாம் நான் எப்போயுமே வைக்கிறது இல்லை. ஏன்னா தம்ப்நெயில்ல எல்லாருமே போட்டுறதுனால. நான் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்ச மேகமலைக்கு தான். இது கம்ப்ளீட்லி அன்பிளான் ட்ரிப், திடீர்னு கிளம்புற ட்ரிப்பு. நான் மேகமலை போகணுன்னே மதுரை வரல, நான் ஜஸ்ட்டு ஊருக்கு போகலான்னு வந்தேன். அப்போ திடீர்னு மேகமலை ஓப்பனா அப்படின்னு கேட்டேன், ஓகேன்னாங்க. அப்படியே அன்பிளான் ட்ரிப், அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே இப்போ வந்து டைம் 5:15, 5:20. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தேனியில் இருக்கிறவன், அவன் அங்கே வர சொல்லியிருக்கான். அவன் முன்னாடியே தேனியில் இருக்கிறான். அவன் வாங்க, ஏர்லியராக வாங்க, கொஞ்சம் க்ளவுட்லாம் நல்லாயிருக்கும், சீனரிஸ் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் சுற்றி பார்க்குறக்கு அங்கே இல்லை, ஜஸ்ட்டு சீனரிஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு ஏர்லி மார்னிங்காக போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சீக்கிரம் 4:30 கிளம்ப சொன்னான். மணி 5:15 ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் தான் லேட்டு, அவன் ப்ராப்பராக கிளம்பிட்டான். நான் தான் லேட்டு. அவன் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான், எப்போ கிளம்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். ஒரு 6:30, 7 வந்தீங்கன்னா அங்கே ஹில்ஸ் ஏறுறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரோடு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி சொன்னான். ஓ, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். காலையிலே இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், டஸ்ட்டாக கிளம்புது. இன்னும் ஆண்டிப்பட்டிக்கு 51 கிலோமீட்டர் இருக்குது. எவ்வளோ நேரத்தில் போவோன்னு தெரில. ஒரு 6:30 வாங்க அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணான். அவன் என்னோட தாட்டு 6-7 மணிக்குள்ளே அங்கே இருக்கணும், மேகமலையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னான். போவோம். அந்த பாருங்க, கிளைமேட் நல்லாயிருக்கு. மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க. நேற்று மழை பெஞ்சிருக்கு மேகமலையில், ரொம்ப மழை பெய்யலை, கொஞ்சம் லைட்டாக பெஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிளைமேட்லாம் ஓகே தான் அப்படின்னாங்க. அதனால தான் ஓப்பன் பண்ணி. இப்போ ரீசெண்டாக பிளாக் பண்ணியிருந்தாங்க, மேகமலைக்கு வந்து டூரிஸ்ட் நாட் அலவுட் அப்படின்னு பிளாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. நேற்று விசாரிச்சுட்டு தான் நாங்கள் ஃபோன் பண்ணி, ஆண்டிப்பட்டி 49 கிலோமீட்ரு. நேற்று அவன்கிட்ட கேட்டு விசாரிச்சு வைடா, மேகமலை ஓப்பனா, பைக்கில் போகலாமா அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு தடவை மேகமலைக்கு அந்த செக் போஸ்ட் வேறு போயிட்டு இது பைக் அலௌடு இல்லை, கார் அலௌடு அப்படின்னு சொல்லிட்டு காரில் மட்டும் போனாங்க. பைக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. திருப்பி அப்புறம் போகாமல் நானும் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். 2 பேருமே அப்படியே வந்துட்டு வீரபாண்டி ஆற்றுல போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். அதான் இந்த தடவை வந்து முன்னாடியே விசாரிச்சுட்டு தான் கிளம்புறேன். ஓப்பன் ஆயிருக்கா, போகலாமா அப்படின்னு விசாரிச்சுட்டேன். அவங்க வந்து ஓப்பன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி அப்படின்னு கிளம்பியாச்சு. பெட்ரோல் போடணும். எங்கே இருக்குது பெட்ரோல்? பெட்ரோல் 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 பெட்ரோல்
ஒருத்தர் தான் இருக்கார் போல். ₹600 600 ஜிபே பண்ணலாம்ல? பேடிஎம் $600 பெட்ரோல் போட்டாச்சு. இனி மலை ஏறி இறங்கிடலாம். ₹600 தான். ஆ பரவாயில்ல. பேட்மிண்டன் ஓகே. பெட்ரோல் போட்டாச்சு. இனி நான் ஸ்டாப் தான். நேராக அவன் ஏதோ ஒரு லொக்கேஷன் வர சொன்னான். ஆண்டிப்பட்டி போயிட்டு பக்கத்தில் அடிச்சுக்கலாம். கிளம்ப வேண்டியது தான். கொஞ்சம் சேஃபாக போகணும் இந்த ரோடு. இது கொஞ்சம் நேரோவான ரோடுன்னு நினைக்கிறேன். 2-வே ரோடு. கொஞ்சம் தூரம் கழிச்சு இங்கே வரையும் ரோடு நல்லா போட்டிருக்காங்க. உசிலம்பட்டி வந்தாச்சு. அடுத்த ஆண்டிப்பட்டி தான். கொஞ்சம் ஏர்லி மார்னிங் 5-5னா கொஞ்சம் ரோடும் கிளியராக இருக்கும். ஆமாம், அதை தான் மென்ஷன் பண்ணி என் ஃப்ரெண்டும் சொன்னாங்க. அண்ணே ஒரு 5 மணி போல் கிளம்பிடுங்க, மதுரையிலேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் தேனி வந்துடலாம், மேலே மேமலைக்கு போயிட்டு வர கரெக்டாக இருக்கும் அப்படின்னா. எனக்கும் தெரியும். உசிலம்பட்டிக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் வர தான் 4-வே. உசிலம்பட்டியிலேருந்து 2-வே தான், 4-வே கிடையாது. அதுக்கப்புறம் தேனிக்கிட்ட கொஞ்சம் 4-வே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னா நான் சீக்கிரம் கிளம்பலை. லேட்டாக தான். நான் 5:40 போல் தான் கிளம்பியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ரோட்லாம் வந்து. ரெண்டு சைடு மரம் வச்சு க்ரீனாக செமையாக இருக்குது. சுற்றி மலை வேற. இங்கிட்ட ஒரு மலை இருக்குது, இங்கிட்ட மலை தான். நல்லா இருக்குது இந்த ரோடு அப்படியே வர்றது. என்னன்னா ஆட்கள் குறுக்க வந்துட்டே இருக்கிறாங்க. இங்கிட்ட இருந்து இங்கிட்டன்ட்டு குறுக்க வந்துட்டே இருக்காங்க. அதனால நான் ஸ்லோவாகவே தான் போகிற மாதிரி இருக்கு. ஆனால் கிளைமேட் செம்மையாக இருக்குது. ஆனால் இன்னும் சன்ரைஸ் ஆகலை, சன்னு உதிச்சிட்டு இருக்குது இப்போ தான். அவன் சூரிய உதிக்கிறக்குள்ள வாங்க அப்படின்னா லேட்டு. டூவேனாலும் ரோடு நல்லா இருக்கு. அந்த ஒரு க்ரீனரிஸ் வந்து க்ரீன் வந்து ஆக்சுவலாக சொல்லுவாங்க, உங்கள் கண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை க்ரீன் இதான் வந்து டைகோன் ரிசார்ட். இங்கே வந்து ஆண்டிப்பட்டியில் இருக்கிற ஒரே ரிசார்ட். இங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. பெனிலி 250 TRK 250 வந்து லான்ச் இங்கே தான் பண்ணாங்க. லான்ச் ஈவெண்ட்ஸ் இங்கே தான் நடந்துச்சு. அங்கே வந்து நிறைய நம்ம செரி ரைடர்ஸ், செரி இன்னோவேஷன், பார்த்தி எல்லாரும் அந்த டைம் வந்திருந்தாங்க. நான் இங்கே அப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு வரல, அந்த வீடியோஸ் நான் பார்த்துருக்குறேன்.
வியூ நல்லாயிருக்கும். இங்கே ஒரு சர்ச் இருக்கும், ஆண்டிப்பட்டி கனவா சர்ச்சு. இப்போ போக முடியாது, நேரம் இல்லை. நம்ம வரப்போ போகலாம். போக முடியுதான்னு தெரில, ஆனால் போகணும். இதான் சர்ச் போகிற பாதை. இது ரொம்ப ஃபேமஸான சர்ச்சு. இங்கே பஸ்ஸு நிற்கும். திருச்செந்தூர். தேனி மாவட்டம் எல்லை ஆரம்பம். ஆண்டிப்பட்டி வந்தாச்சு நம்ம. என்ன தேனி 20 கிலோமீட்டர்ஸ். இங்கே தான் அந்த சுந்தரபாண்டியபுரம் படம்லாம் எடுத்தது. நிறையா சீன்ஸ் இந்த ரோட்டில் தான் எடுத்தாங்க. அந்த பஸ்ஸில் லாரியில் போய் பைக்கில் மோதுறது, பஸ்ஸில் இது வருது எல்லாம் இந்த ரோடு தான். ஆண்டிப்பட்டி வந்தோடனே நான் கால் பண்ணுறேன்னு சொன்னேன் உனக்கு. பார்க்கணும். ஆனால் வரும்போது செம்ம கிளைமேட்டு. ஆனால் சூரியன் வந்துருச்சு. அதுக்குள்ளே அவன் அவங்க மேக மேலே போகலாம், மேலே இருந்து பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். கிளைமேட்டும் செமையாக இருக்குது, ரோடும் செமையாக இருக்குது, சீனரிஸும் செமையாக இருக்குது. சுற்றி தென்னை மரமும் பச்சை பச்சைன்னு இருக்குது. இது தேனியே போகாமல் தேனிக்குள்ளே லெஃப்டில், தேனி முன்னாடியே ஒரு ரோட்டில் வந்து அவன் கூட்டம் வந்தான். நல்லா இருக்குது. இந்த ரோடே ஃப்ரீயாகவும் இருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா இருக்குது. கிராமத்து ரோடு மாதிரி இருக்குது, ஆனால் பச்சை பச்சைன்னு இருக்குது. ஆனுங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது. இந்த ரோடோட வியூ பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்குது. 2 சைடு தென்னை மரம், அப்படியே ஸ்ட்ரைட் ரோடு. நம்ம கிட்ட வந்துட்டோம். இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் தான் மேகமலை. கிளைமேட் நல்லா இருக்கு இன்னைக்கு. சூரியனோட இது இல்லை, நல்ல மேகமாக இருக்கு. இங்கே ப்ளசண்ட்டாக இருக்கு. இப்படியே மேகமலை போயிட்டு ரிட்டர்ன் வர வரையும் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த ரோடு ஃபுல்லாக திராட்சை, வாழை, ஃபுல்லாக அக்ரி ஏரியா தான். இந்த ஏரியா ஃபுல்லாமே நல்லா இருந்தது. அப்படியே ஒரு கிளைமேட்டே சூப்பராக இருந்தது. இங்கே எனக்கு தெரிஞ்சு செக்கிங் ஒன்று இருக்கும், என்ட்ரி போட்டு மேலே போகிற மாதிரி இருக்கும். முன்னாடி அப்படி தான், இப்போ எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். அதான் ஒரே ரோடு, ஸ்ட்ரைட் ரோடு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான். வேற ஒன்றும் இல்லை, செக்கிங். சார் மேலே போகலாமா? மதுரையிலேருந்து சார். பயங்கரமாக இருக்கு லொக்கேஷன். இங்கே பாருங்க,
நிப்பாட்டிட்டேன் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே மூவ் ஆகிட்டே வருது. கீழே லேக் இருக்குது. மகாராஜா மெட்டி அங்கே இருக்குது.